திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாகவும், கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவும், புதினா வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி, வெந்தயம், மிளகா, புளி, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி வச்சுக்கணும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் நம்ம தனியாக மாற்றிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு புதினா நம்ம வந்து இதே மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். நல்லா புதினா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். ஃப்ளேவருக்கு வந்து அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக போட்டு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு கடைசியாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம வெந்தயம், மிளகா, புளி, இஞ்சி இந்த 4ஐயும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து தனியாகவும் வதக்கிக்கலாம். நான் வந்து குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு வதக்கிட்டேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக இஞ்சி தனியாக, புளி தனியாக, மிளகா, வெந்தயம் 4ம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறத நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இல்லை நான் நார்மல் யூஸ் டெய்லி யூஸுனால நீங்கள் வந்து தண்ணி கூட ஆட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதானா அவ்வளோதான்.